மேடம் வீடியோ எடுக்க போறோம். ஓ அப்படியா? சொல்லுங்க. மேம் வீடியோ எடுக்க போறோம். அத சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நவுறீங்களா? பொழுதனைக்கு செல்லே பார்த்துக்கிட்டு இரு, ஒரே வேலை செஞ்சிடாத. நல்லா 3 நேரம் சாப்பாடு முன்னாடி வருது, நீங்க இடையில ஜூஸ் ஸ்நாக்ஸ் வர. அம்மாக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யணும்னு தோணுதா? அம்மா ஒரு பாத்திரம் கழுவி தரமா, ஒரு வீடு கூட்டி தரமான், ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறியா? எப்பா பாரு செல்லே பார்த்துக்கிட்டு இரு. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன், உட்கார்ந்து பாருங்க. ஆன் பண்ணிட்டியா? வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம். வாங்கம்மா வாங்க, 100 ரூபாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடலாமா? என்னது 100 ரூபாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஐயோ, முதல்ல அதை வாங்கணும். இந்தாங்க இந்தாங்க, எனக்கு தாங்க. இந்தாங்கம்மா, வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வாங்க, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்கம்மா. ஹலோ, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? இது தவிர உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? சரி. What is your opinion about the liberalization of Indian economy and foreign investment in the defense sector and railway? நான் தோசையும் தக்காளி சட்னி சாப்பிட்டேன்ப்பா. அம்மா, நான் ஒரு கனவு கண்டம்மா. நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட சிங்கப்பூர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டம்மா. அதுக்குள்ள எதுக்கு எஞ்ச? மலேசியாக்காரே டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், படுத்து தூங்கு. அப்புறம் ஸ்கூல் லீவுக்கு எங்கேயுமே கூட்டு போறேன்னு சொல்ல வேண்டியது. எந்த குழம்பு வச்சாலும் குறைய சொல்லுது எனக்கு இருக்கு உங்களுக்கு. பாப்பா, ஏய், அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பரா. தம்பிக்கு கொஞ்சம் கொடுங்க. தம்பிக்கு தானே கொடுத்துருவோம். டேய் வாடா, அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கேன், அக்கா டேஸ்ட் பார்த்துட்டா, நீ எப்படி இருக்குன்னு பாரு. ஓ மை காட், நீங்க கண் முழிச்சிட்டீங்க. டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு? நீங்க இவ்வளவு நாளா கோமால இருந்தீங்க. எவ்வளவு நாளா டாக்டர்? 10 வருஷம். இப்ப மணி என்ன டாக்டர்? காலை 6 மணிமா. நான் தூங்குறேன், ஒரு 10 மணிக்கு எழுப்பி போடுங்க டாக்டர். அம்மா, இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. அம்மாக்கு மனசே சரியில்லை பாப்பா. மனசு சரியில்லையா? டைமுக்கு எங்களை அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. அம்மா, பாப்பா ரீசார்ஜ் பண்ணிட்டியா? அம்மா, ரீசார்ஜ் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் கேட்காங்கம்மா. ரீசார்ஜ் பண்ணா ஃபோன் நம்பர் கேட்க தான் செய்வான், குடுத்தியா? அம்மா, நம்ம எவ்வளவு பெரிய யூடியூபர், இன்ஸ்டால ஃபேமஸான ஆளு. ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க கூடாதுமா, பின்னாடி பிரச்சனை வந்துரும். அதனால தான் ஃபோன் நம்பர் மாத்தி கொடுத்துட்டு வந்துட்டேன். மாத்தி கொடுத்தியா? ஏம்மா, இங்க நான் ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு வச்சிருந்தேனேம்மா, எங்கம்மா? நான் தான் எடுத்தேன். ஏம்மா, எதுக்குமா எடுத்த? எனக்கு மனசு சரியில்லை, நான் விஷம் கலந்து குடிக்க. அடிச்சனா அறிவு. நானே வேல் தாங்க முடியாம ஒரு ஜூஸ் தான் போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்து வந்திருக்கேன். உனக்கு வேணா தண்ணில கலந்து குடி.
வச்சுக்கோங்க. என்னம்மா விசேஷம்? நான் புதுசா வண்டி வாங்கியிருக்கேன் ஆண்டி. அப்படியா? ஆமா ஆண்டி, முதல்ல உங்களை தான் ஏத்த போறேன். ஓ சூப்பர்மா. என்ன வண்டிமா வாங்கியிருக்க? ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கேன் ஆண்டி. எங்க அம்மா அப்பாவை கூட முதல்ல ஏத்தல, உங்களை தான் முதல்ல ஏத்த போறேன். ஆம்புலன்ஸா? ஆண்டி 10 ரூபா மட்டும் கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, 10 ரூபா மட்டும் கொடுங்க ஒரு ஏழெல்லாம் மூஞ்சில சுடு தண்ணி பிடிச்சி ஊத்துட்டா. ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, 10 ரூபா மட்டும் கொடுங்க ஆண்டி. இந்தா பிடிச்சு தொலை. ஆண்டி 10 ரூபாய்க்கு மாசம் ஜில்லுன்னு கொடுங்க. மாசா 12 ரூபா. மாசம் 12 ரூபா. ஆண்டி 2 ரூபா கொடுங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, 2 ரூபா மட்டும். டாக்டர், எஸ். உங்களை தேடி கிளினிக் போயிருந்தோம். கிளினிக்ல நீங்க இல்ல, அதான் வீடு தேடியே வந்துட்டோம். சொல்லுங்க, யாருக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்றீங்க? இது எப்படி குடிக்கணும்னு சொன்னீங்க? 2 மூடி குடிக்கணும்னு சொன்னேன். ஒரு மூடி இங்க இருக்கு, இன்னொரு மூடி எங்க இருக்கு? அப்பா அம்மா கொஞ்சம் நூலுக்கு கூட கொஞ்சம் லைட் அடி. நேரா லைட் அடிமா. இந்த ஊசிக்கு நேரா லைட் அடி. நூலை கொடுக்கமா, நானே கோக்குறேன். லைட்டை மட்டும் நேரா அடிச்சேன்னா நான் கோத்துருவேன். இந்தா நீயா கோர். லைட்டை பிடிக்க பாரு. இந்தாங்கம்மா. இப்படி லைட் அடிக்கணும். அதான் இப்படி அழகா கொறுத்த.